பாஜக வந்து சற்று நெருங்கி வராங்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி அவங்ககிட்ட கேட்டபோது அவங்க சொல்லியிருக்காங்க அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை. பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இணக்கமான சூழல் மாற்று கருத்து உள்ளவர்கள்கிட்டையும் இருக்குன்னு பார்க்க முடியும். அவங்க சொன்னால் ஒவ்வொரு முறை அதே இதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு. பிஜேபியும் திமுகவும் நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் அரசியலில் நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, அவ்வளோதானே. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் அந்த பில்ஸ் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி தனியாகவே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். ஓகே, பாஜக திமுக கூட்டணி உருவாகுது. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அது உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இங்கிலீஷ் தனியாக போயிடலாம். இப்போ என்னப்பா நாளுக்குள்ளே கேள்வி அதிகமாக கேட்கணும். அதுக்கான சூழல் வரும்போது பார்க்கலாம். திமுக பாஜக வந்து சற்று நெருங்கி வராங்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி அவங்ககிட்ட கேட்டபோது அவங்க சொல்லியிருக்காங்க அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை. பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இணக்கமான சூழல் மாற்று கருத்து உள்ளவர்கள்கிட்டையும் இருக்குன்னு பார்க்க முடியும். அவங்க சொன்னால் ஒவ்வொரு முறை அதே இதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு. பிஜேபியும் திமுகவும் நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் அரசியலில் நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, அவ்வளோதானே. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் அந்த பில்ஸ் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி தனியாகவே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். ஓகே, பாஜக திமுக கூட்டணி உருவாகுது. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அது உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இங்கிலீஷ் தனியாக போயிடலாம். இப்போ என்னப்பா நாளுக்குள்ளே கேள்வி அதிகமாக கேட்கணும். அதுக்கான சூழல் வரும்போது பார்க்கலாம்.